அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் தாய் சொல்லை தட்டாதே என்று நமது பெரியவர்களும் முன்னோர்களும் கூறுகிறார்கள். நமது வீட்டில் உள்ள நம் தாய் சொல்வதை ஏன் கேட்க வேண்டும்? தாய் சொல்வதை கேட்டு நடந்தால் என்ன நன்மைகள் ஏற்படும்? அப்படி தாய் சொல்வதை கேட்காமல் நடந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். அந்த ஊரில் அண்ணன் தம்பியாகிய 2 இளைஞர்கள் தனது தாயுடன் வாழ்ந்து வந்தார்கள். அண்ணன் தம்பி இருவரும் ஊரின் எல்லையில் உள்ள ஒரு துறவியின் ஆசிரமத்தில் பாடங்களை பயின்று கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஆசிரியராகிய அந்த துறவி ஒரு முக்கியமான வேலையாக அண்ணன் தம்பி இருவரையும் இருவேறு ஊர்களுக்கு தனித்தனியாக செல்ல வேண்டும் என கூறினார். அண்ணன் தம்பி இருவரும் சரி குருவே, நாங்கள் போய் வருகிறோம் என்று கூறிவிட்டு வீட்டிற்கு வந்து தங்களது தாயிடம் கூறினார்கள். அதற்கு தாயும், சரி, குரு கூறியவாறே நீங்கள் வெளியூருக்கு போய் வாருங்கள். ஆனால் நீங்கள் இருவரும் தனித்தனியாக இருவேறு ஊர்களுக்கு செல்ல இருப்பதால் உங்களுடன் யாரையாவது துணைக்கு அழைத்து செல்லுங்கள். ஏதாவது துணை இருந்தால்தான் எப்பொழுதும் நல்லது என்று கூறினார். அதற்கு தம்பியாகிய அந்த இளைஞன், அம்மா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு எந்த பயமும் இல்லை, நானே எல்லாம் பார்த்துக் கொள்வேன் என்று கூறினான். அவனது தாய், இல்லை இல்லை, யாரையாவது ஒருத்தரையாவது துணைக்கு அழைத்துச் செல் என்று எவ்வளவோ கூறியும் தாய் சொல்லை கேட்காமல் தம்பி வெளியூருக்கு புறப்பட்டு சென்றான். அண்ணனாகிய அந்த இளைஞனோ, அம்மா, தம்பிக்காவது நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் எனக்கோ நண்பர்களே கிடையாது, எனக்கு துணை வரக்கூடியவர்கள் யாரும் இல்லையே என்று அவன் கூறினான். அதை கேட்ட அவனது தாய் சிறிது நேரம் யோசித்து விட்டு அவர்களது வீட்டின் தண்ணீர் தொட்டியில் உள்ள ஒரு நண்டை பிடித்து ஒரு களையத்துக்குள் போட்டு இதை துணையாக கொண்டு போ என்று கொடுத்தாள். தாய் சொல்லை மீறாத அந்த இளைஞனும் அதை வாங்கி கொண்டு வெளியூருக்கு செல்ல புறப்பட்டான். அப்போது அண்ணனாகிய அந்த இளைஞன் போகும் வழியில் அவன் மிகவும் களைத்து போனதால் சற்று இளைப்பாறுவதற்காக ஒரு மரத்தடியில் தங்கினான். தான் துணைக்கு கொண்டு வந்த நண்டு இருந்த அந்த பானையை தனது பக்கத்தில் வைத்து விட்டு அவன் தூங்கினான். அப்போது அந்த பக்கமாக பாம்பு ஒன்று ஊர்ந்து வந்தது. அது அவனை தீண்டுவதற்காக நெருங்கியது. அப்போது ஊர்ந்து ஊர்ந்து களையத்துக்கு வெளியே வந்த அந்த நண்டு பாம்பை கண்டு விட்டது. உடனே அது பாம்பை நெருங்கி வந்து தனது கால் கொடுக்கால் இடுக்கி அந்த பாம்பை கொன்று விட்டது. நெடுநேரம் கழித்து தூங்கி எழுந்த அந்த இளைஞன் செத்து கிடந்த பாம்பை பார்த்து திடுக்கிட்டு போனான். அதை கொன்றது யார் என்று ஆராய்ந்த போது தான் கொண்டு வந்த நண்டுதான் தனது உயிரை காப்பாற்றியது என்று தெரிந்து கொண்டான். தாய் சொல்லை தட்டாமல் என் தலைமேற்கொண்டு நடந்ததால் அல்லவா நான் உயிர் பிழைத்தேன் என்று தனது அன்புக்குரிய தாயை நன்றியோடு நினைத்து கொண்டான். மற்றொரு பக்கம் தம்பியாகிய அந்த இளைஞன் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறிய காட்டின் வழியே சென்று கொண்டிருந்தான். அப்போது மிகவும் தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. அவன் கொண்டு வந்திருந்த தண்ணீரும் தீர்ந்து விட்டது. அருகிலும் வீடுகள் இல்லை, ஏரி குளமும் இல்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் மிகவும் களைப்புடன் சீக்கிரமாக பக்கத்து ஊரை அடைந்து விட வேண்டும் என வேகமாக நடந்தான். இதனால் தண்ணீர் தாகம் அதிகம் ஏற்பட்டு மிகவும் சோர்வடைந்து மயங்கி கீழே விழுந்து விட்டான். நெடுநேரம் ஆகியும் அந்த பக்கம் யாரும் வராததால் அங்கேயே கிடந்தான். பிறகு அந்த பக்கமாக வந்த இருவர் அவனை தூக்கி கொண்டு பக்கத்து ஊருக்கு சென்று மருத்துவரிடம் காண்பித்தார்கள். மருத்துவரும் அவனுக்கு மருத்துவம் செய்து, நல்ல வேளை இவன் பிழைத்து விட்டான், இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து கூட்டி வந்திருந்தால் இவனை காப்பாற்றி இருக்கவே முடியாது என்று கூறினார். பிறகு சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெளிந்து எழுந்த அந்த இளைஞன் தனது தாய் கூறியதை நினைத்து பார்த்தான். அப்போதே அம்மா கூறினார்கள், யாரையாவது துணைக்கு அழைத்துச் செல் என்று. அப்படி அழைத்து வந்திருந்தால் எனக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்ட போது அவரிடம் இருந்த தண்ணீரை எனக்கு கொடுத்திருப்பார். இருவரும் தண்ணீரை பகிர்ந்து இருப்போம். அப்படியே நான் மயக்கம் போட்டிருந்தாலும் கூட வந்த நபர் என்னை எப்படியாவது ஏதாவது செய்து என்னை காப்பாற்றி இருப்பார். தாய் சொல்லை தட்டியது எனது தவறுதான். இனி எக்காரணத்தை கொண்டும் தாய் சொல்லை மீறவே மாட்டேன்
தாய் கூறினால் அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும் என்று தனது தாயை நினைத்து மிகவும் பெருமிதம் கொண்டான் அவன். இந்த கதையில் கூறுவது போல இந்த உலகத்தில் நமது தாயை விட நம்மேல் அக்கறை, பாசம், அன்பு யாரும் வைக்க முடியாது. நமது தாய் கூறும் ஒவ்வொரு வார்த்தையிலும் 1000 அர்த்தங்கள் இருக்கும். அவர் நமது நன்மைக்கும் பாதுகாப்பிற்கும் மட்டும்தான் கூறுவார். தாய் கூறுவதில் அவரது அனுபவமும் கள்ளம் கபடமற்ற அன்பும் நம் மீதான அக்கறையும் இருக்கும். அதனால் அவர் கூறுவதை எப்பொழுதும் நாம் தட்டக்கூடாது. தாய் சொல்வதை கேட்பது பிள்ளைகளின் ஒழுக்கம், நல்லொழுக்கம் மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்திற்கு மிகவும் அவசியமாகும். பெற்றோர், குறிப்பாக தாய், குழந்தையின் ஆளுமை, நல்ல பண்புகள் மற்றும் கல்வியில் முக்கிய பங்காற்றுகிறார்கள். தாய் சொல்வதை கேட்பது ஆபத்தான சூழல்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறது. தீயோர் சொல்வதை கேட்காமல் நல்ல வழியில் நடக்க தாய் உதவுகிறார். இது வாழ்க்கையின் நல்ல பெயரை பெற்றுத்தரும். தாய் சொல்வதை கேட்டு கல்வியில் கவனம் செலுத்தும் பிள்ளைகள் சிறந்த எதிர்காலத்தை பெறுகிறார்கள். தாயின் அறிவுரைகள் அனுபவத்தின் அடிப்படையிலும் அக்கறை, அன்பு, பாதுகாப்பு போன்ற அடிப்படையில் வருவதால் அவற்றை நாம் மதிக்க வேண்டும். இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.